சுலபமான வழி எது ஜனங்களுக்கு சிரமம் இல்லாம பகவானை அடையறதுக்கு? நான் சொல்லட்டுமான்னார் நாரதர். சொல்லுங்கன்னார். என் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். நான் இப்ப நாரதர்ங்கிறது பிரசித்தமே தவிர இதுக்கு முதல் பிறவியில நான் என்னவா இருந்தேன்னு யாருக்கும் இது நான் சொன்னதில்லை. உங்களுக்கு சொல்றேன். அகம் புராதீத பவே பவம் முனே தாஸ்யாஸ்து கஸ்யாஷ்சன வேதவாதினா நிரூபிதோ பாலக ஏவ யோகினாம் சிசூஷணே பிராவிருஷினிர் விவக்ஷதா தேமைய பேதாகில சாபலேர்பகே தாந்தே திருத கிரீகணகேனுவர்த்தினி சக்ருக்ருபாம் யத்யபி துல்ய தர்சனாஹ சிசூஷமானே முனயோல்பபாஷினி உச்சிஷ்டலே பானனுமோதிதோ த்விஜைஹி சகிருத்ஸ்ம புங்கே ததவாஸ்தகில்பிஷஹ ஏவம் பிரவృத்தஸ்ய விசுத்த சேதசஹ தத்தர்ம ஏவாத்மரதி பிரஜாயதே தத்ரான்வஹம் கிருஷ்ண கதா பிரகாயதாம் அனுக்ரஹேணாஸ்ருணவம் மனோஹராஹ தாஸ்ரத்தயாமேனு சமம் விசுந்ததः பிரியஸ்ரவஸ்யங்கமமாபவத்ரதிஹி அஹம் புராதீத பவே பவம் முனே. நான் முன் பிறவியில எப்படி இருந்தேன்னு இதுவரை யாருக்கும் சொல்லல, உங்கள்கிட்ட சொல்றேன். வீடு வேலை செஞ்சு பாத்திரம் தேய்ச்சு பெருக்கி துடைக்கக்கூடிய ஒரு வேலை செய்பவர்களுக்கு மகனாக நான் இருந்தேன். எனக்கு அம்மா தான் உண்டு, அப்பா கிடையாது. அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. அவ்வளவு சின்ன வயசுல காலம் ஆயிட்டார் அவர். நான் எங்க அம்மா 2 பேர் தான். எனக்கு 4 வயசு இருக்கும். நாங்கள் இருக்கிற ஊருக்கு சில சுவாமிஜிகள்லாம் வந்தார்கள். இப்ப சாதுர்மாசியம்னு நேற்றுக்கு தான் முடிஞ்சு வியாச பூஜைன்னு ஆரம்பிச்சு சாதுர்மாசியம்னு சொல்றது 4 மாசம் அப்படின்னு பேரு. இப்ப அதை ஒரு 4 பட்சமா எடுத்துக்கிறார். 4 மாசம் இருக்கணும். ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை. ஆடி மாசத்துல ஆரம்பிக்கும், அது ஆவணி கார்த்திகை மாசத்துல முடியும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இன்னைக்கு பெருமாள் கோவில் எல்லாம் சயன ஏகாதசி, உத்தான ஏகாதசின்னு வரும். ஆடி மாசத்துல சயன ஏகாதசின்னு வரும், ஆஷாட ஏகாதசின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது கார்த்திகை மாசத்துல உத்தான ஏகாதசின்னு வரும். அதுக்கு மறுநாள் பிருந்தாவன துவாதசின்னு வரும். இந்த 4 மாசம் நாம சன்னியாசிகள் மட்டும் இல்ல, கல்யாணமானவர்கள், பிரம்மச்சாரி எல்லாருக்குமே நியமங்கள் உண்டு. என்ன நியமங்கள்னா, ஜாஸ்தி நாம வெளியில சஞ்சாரம் பண்ணக்கூடாது, ஆகாரத்துல நியமம் இருக்கணும். சில சமயம் பருப்பு சேர்த்துக்க கூடாது, பருப்பு வகைகள். சில சமயம் பால் வகைகள் சேர்த்துக்க கூடாது, புளி உப்பு சேர்த்துக்க கூடாது. சில சமயம் கரிகாய் சேர்த்துக்க கூடாது. சில சமயம் அரிசி வகைகள் மாத்தி மாத்தி வரும். அந்த நியமத்தில் உடம்பு அவ்வளோ கிளீனா. இன்னைக்கு நம்ம முன்னோர்கள்லாம் நமக்கு வச்சதெல்லாம் ஆச்சரியமான விஷயம். இது எப்படி தெரிஞ்சுன்னு வச்சார்கள்தான் விஷயம். ஒரு 2 வருஷம் முன்னாடி ஜப்பான்ல உள்ள ஒருத்தருக்கு ஒரு நோபல் பரிசு கொடுத்தா. எதுக்கு கொடுத்துருக்கா தெரியுமாவா? அவர் ஒரு ரிசர்ச் பண்ணினார். என்ன ரிசர்ச் பண்ணினார்? கேன்சர் மாதிரி எத்தனையோ உடம்புல வியாதிகள்லாம் இருக்கு, இத மருந்து இல்லாம எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு அவர் ரிசர்ச் பண்ணி உன்னை கண்டுபிடிச்சார். என்ன கண்டுபிடிச்சாரு தெரியுமா? பட்னி கிடக்கிறது. சாப்பிடாம பட்னி கிடந்தோம்னா 20 மணி நேரம் தொடர்ந்தாப்புல இருக்கணும். ஜலத்தை தவிர எதுவும் சாப்பிடக்கூடாது. ஜலமும் இல்லாம இருந்தா விசேஷம். அப்ப என்ன பண்ணும் நம்ம உடம்புன்னா, நம்ம ஆகாரம் கொடுக்காததுல நம்ம உடம்புல நல்ல செல்லும் இருக்கு, கெட்ட செல்லும் இருக்கு. இந்த கெட்ட செல்லு தான் வியாதிங்கிறது, வீணா போன செல்கள். இந்த நல்ல செல் என்ன பண்ணும்? கெட்ட செல் எல்லாம் சாப்பிடும், அழிச்சும். உபவாசம் இருந்தா. இப்ப வியாதிக்கு காரணமே 5 நிமிஷம் சாப்பிடாம இருக்கிறது இல்லை, ஏதோ அரைச்சுட்டே இருக்கான், தின்னுட்டே இருக்கான். அதான் அந்த கேன்சர் இன்ஸ்டியூட்ல ஒரு பெரிய ப்ரொஃபசர் டாக்டர் இருந்தார். கேன்சர்னா என்ன மாமான்னு, திங்கிறது தான். என்ன சொல்றேன்,
நம்ம ஆத்துல ஒரு காலத்துல ஒரு அமாவாசை, சிரார்த்தம் அல்லது தீபாவளி, கோகுலாஷ்டமி அப்படின்னா வடை பாயசம் பண்ணுவா, பக்ஷணம் பண்ணுவா, அதிரசம் பண்ணுவா. மற்ற நாள்ல அதெல்லாம் கிடையாது. இப்ப 365 நாளும் வடையை வச்சுட்டுங்கிறான். உடம்பு வராம என்ன பண்ணுனாரு? 365 நாளும் காலங்காலத்தான் எழுதினோடனே வடையை தின்னா உடம்பு வரத்தான் வரும். பட்சணம் தின்னா என்ன பதார்த்தங்கள், அது ஒரு குறிப்பிட்ட டைம் தான் உண்டு. காலத்தால நீராகாரம் தான் சாப்பிடணும், நீர் நிறைய சாப்பிடணும், வேக வச்ச பதார்த்தமா சாப்பிடணும், இப்படிலாம் அவர் சொல்லிட்டே போனார்னு வச்சுக்கோங்க. அதை கண்டுபிடிச்சதுக்காக அவருக்கு நோபல் பரிசு. இந்த சாதுர்மாசியம்ங்கிற விரதம் இருக்கிறது அதுலதான். ஏன்னா சன்னியாசிகளுக்கு ஒரு நியமம் என்னன்னா அபயம் மத்த சுவாகான்னு. சன்னியாச ஆசிரமமே, சன்னியாசியம்னா என்ன, காவி கட்டிக்கிறது, மொட்டை அடிக்கிறது எல்லாம் இல்லை. இதெல்லாம் பண்ணிட்டு கார்ல போறது, கோடிக்கணக்கா சம்பாதிக்கிறது சன்னியாசம் நினைச்சுட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. அதுக்கு பேரு இனி என்னால அல்லது எங்கிட்டேந்து இந்த உலகத்துக்கு பயம்ங்கிறது கிடையாது. இதுதான் சன்னியாசம். ஒரு ஈ எறும்புக்கு கூட எங்கிட்டேந்து பயம் வரக்கூடாது, என்னை கண்டு பயப்படக்கூடாது. இப்படி நான் வாழணும்னு நினைக்கணும். மழை காலத்துல நிறைய பூச்சிகள் வெளியில வரும். அதனால ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டா நம்ம ஹிம்சை பண்ணாம இருக்கலாம். நடந்தா எத்தனை பூச்சியை கொள்றோம், நாம எறும்பு மேலெல்லாம் காலை வைக்கிறோமோ. அதுக்காக சன்னியாசிகள் அது மாதிரி வந்து உட்கார்ந்துட்டார்கள். அந்த சன்னியாசிகள் இருந்த மடத்தை பெருக்கி தொடச்சு அவர்கள் பூஜை பாத்திரங்கள்லாம் தேய்ச்சு, எங்க அம்மா தான் கைங்கரியம் பண்றதே, என்னையும் மகிழ்ச்சியும் போனா என்னையும் அந்த கைங்கரியத்துல ஈடுபடுத்தினான். இப்ப சொன்ன குழந்தைகள் எல்லாம் ஐஷன் வாங்குவோம் அப்படின்னு. இந்த குழந்தைகளை எப்படி நம்ம எப்படின்னா, இந்த பாருடா பூ கொடுத்தியா, பெரிச்சு குழந்தைகள் கொடுத்து கொண்டு போய் உமா பெருமாள்கிட்ட உள்ள பூஜை பண்றதுக்கே அவர் கையில போடு அப்படிங்க. அவர் கண்ட கொண்டு கொடுத்தோடனே அவர் பழைய பூவை கொடுத்து இதை கொண்டு போய் வெளியில போடுங்க. இப்படிதான் ஆரம்பிக்கும் சின்ன சின்ன வேலையா. இப்படி பழகினா கொஞ்ச நாள் ஆன உடனே என்ன செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கோவிலுக்கு வந்தா என்ன செய்யணும், இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும் என்ன செய்யணும். கோவில்ல வந்தா உட்கார்ந்து தரிசனம் பண்ணிட்டு உட்கார்ந்துக்கிறோமோ, அது கூட எதுக்குன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. கொடுத்த பிரசாதத்தின்னு கோவில நாசம் பண்ணிட்டு போறான், சுத்தம் பண்ணாம அங்கங்க உழவார பணின்னு பேர். கோவில சுத்தமா வச்சுக்கணும். எத்தனை மகான்கள் அப்படி வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. நாம உழவார பணி பண்றோமோ இல்லையோ, ஊழல் பண்ணாம யாரும் இருக்கணும். கோவில நாசம் பண்ணக்கூடாது. ஏன் தரிசனம் பண்ணிட்டு போறதே உட்கார்ந்துக்கணும்னா, உள்ள பார்த்த பெருமாள் இருக்கார் பாருங்க, வெங்கடேச பெருமாள் இருக்கார், கீழே நரசிம்ம பெருமாள் இருக்கார். பார்க்கறதுக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கா. இவரை வெங்கடேச பெருமாள்னு சொல்லுவானே, அவரை நரசிம்ம பெருமாள்னு சொல்லுவானே. அவர் எப்படி இருந்தார், அந்த முகம் எப்படி வச்சமா மலைபோல் மேனி பவளவாய் ஆழ்வார்கள் வர்ணிக்கிறார். கமலக்கண் பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலர் அச்சுதா அமரரேரே ஆயர்த்தம் குழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய். எப்படி ஒரு ரூபம், என்ன ஒரு வஸ்திரம், என்ன ஒரு புஷ்பம், என்ன ஒரு கந்தம், என்ன ஒரு அலங்காரம் அப்படிங்கிறத உட்கார்ந்துட்டு கோவில்லையே தியானம் பண்ணணும். இதுக்குதான் கோவிலுக்கு வர்றது அப்படிங்கிறது. இதெல்லாம் குழந்தைகளா இருக்கிறதே பழகணும். இவருக்கு அந்த கைங்கரியத்துல ஒரு அவன் அம்மா ஈடுபடுத்த, பெரியவா வந்தா முதல்ல ஏந்துக்கோ, உட்கார்ந்துக்காத, பெரியவாளை பார்த்தா நமஸ்காரம் பண்ணு, இந்த அந்த பூவெல்லாம் கொண்டு போய் பூச்செடி வாசல் கால் படாத இடத்துல போடு, இந்த பெரிச்சு வச்ச பூவெல்லாம் உள்ள கொண்டு போய் அவ பூஜை பண்றதே அவ பின்னாடி விசிறு, இப்படி எல்லாம் சொன்னான். இவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு அந்த குழந்தைகளுக்கு இருக்குல்ல, நாம எப்படி வளர்க்கிறோமோ அப்படிதான். ரொம்ப பேர் என்ன நினைச்சுட்டு இருக்கான், ஐயர்மார் மட்டும் எல்லாத்தையும் வச்சுட்டு, பாப்பா மட்டும் எல்லாத்தையும் வச்சுட்டு மற்றவங்களுக்குலாம் சொல்லி கொடுக்கலன்னு. தெரிஞ்சிருந்தவன் தெரிஞ்சிருந்தான். இன்னைக்குமே 100 பேருக்கு கிளாஸ் எடுக்கிறான் ஸ்கூல்ல, 100 பேர் 100 மார்க் வாங்கலாம். அப்ப சொல்லி கொடுக்கறதுல ஏதாவது பிரச்சனையானா கிடையாது, அவ கிரகண சக்தியை பொறுத்து இருக்கு. அதனால வாய்ப்பு நம்ம மதத்துல சமமா தான் இருந்து, விருப்பம் உள்ளவன் வந்தா, விருப்பம் இல்லாதவன் போறான். இதுதான் விஷயம். நம்ம முன்னோர்கள்லாம் எல்லாருக்குமே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்ததுனாலதான் எல்லாருமே படிச்சவர்களாக இருந்தார்கள். ஆங்கிலேயர் வந்து படிப்பை சொல்லி கொடுக்குறான்னு சொல்லி கொடுத்தாங்கிறதே முட்டாள்தனம். அவன் நம்ம கிட்ட இருந்துதான் கத்துந்தான்.
அதை சொல்லி கொடுக்குற விதத்தை மாத்தினானே தவறாமோ எடுத்துன்றது சப்ஜெக்ட்லாம் நம்ம கிட்ட இருந்துதான். இப்ப வள்ளுவர் தமிழ் மறை திருவள்ளுவர் தமிழ் வேதம் ஓதினவர் அப்படிங்கிறோம். வள்ளுவர் சொன்ன மாதிரி யாருமே சொல்லலேங்கிறோம். அப்ப வள்ளுவருக்கு இத்தனையும் சொல்லி கொடுத்த ஒருத்தர் அவர் வேற யாரையாவது சொல்றோமா? நம்ம கம்பர் எழுதின மாதிரி ஒருத்தர் கவிதை எழுத முடியாதுன்னு சொல்றோம். கம்பர் சொல்றதை என்ன ஆசான் மாதிரி உண்டாங்கிறான், என்ன ஆச்சாரியன் மாதிரி உண்டா அப்படின்னு கேட்கிறான். எல்லாருக்குமே எல்லாம் சொல்லி கொடுத்தோம். ஒருத்தர் பிரகாசிக்கிறா, ஒருத்தர் பிரகாசம் இல்லாம இருக்கிறதுனால படிப்பு கிடைக்காம போகல. ஆனா நாம வளர்க்கறதை பொறுத்துதான் அமையும். நீங்க ஒரு 20-25 வயசுக்குள்ள அந்த டியூன் பண்ணலன்னா அப்புறம் மாறுறதெல்லாம் சாத்தியமே கிடையாது. 15-20 வயசுக்குள்ள இது மாதிரி குழந்தைகளை வர சொல்லி கோவில பார்த்து உற்சவத்தை பார்த்து இப்படி ஒண்ணு இருக்குங்கிறதையே காமிக்கணும். நீங்க நாம அதை பண்றதே கிடையாது. 2 ஜெனரேஷனா அந்த தப்பு தான் நம்ம பண்றோம். ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன, ஏதாவது ஒரு ஜோசியம் சொல்றான், அதுவும் டிவியில தலைக்குதெல்லாம் அவன் பேசுறான். எதை தின்னா பித்த தெரியும்னு ஜனங்கள் இருக்கு. எங்களாலையும் ஓப்பனா சில விஷயங்கள் பேச முடியல. ஏதோ ஆன்மீகத்தை பத்தி சொல்றாளேங்கிறதுனால நாங்க அபிப்பிராயம் சொல்லாம இருக்கோம். 90% ஃப்ராட். மீனராசி அன்பர்களே, இன்னைக்கு மாடியிலேருந்து உங்களுக்கு பணம் கொட்ட போறதுங்கிறான். உலகத்துல 800 கோடி பேர்ல 100 கோடி பேர் மீனராசிக்காரன். எல்லாருக்குமா கோடியா கொட்டுறது? ஏதாவது சொல்லி பைத்தியம் முடிக்கிற மாதிரி ஜனங்களை பண்ணி, நம்ம முன்னோர்கள்லாம் காலத்தால எழுந்துட்டோமா, குளிச்சோமா, பெருமாள் வந்து தரிசனம் பண்ணிடுமா, குழப்ப பார்த்தோமா, தொழிலை செஞ்சோமா, நேர்மையா இருந்தோமா, சாயங்காலம் கோவிலுக்கு வந்தோமா, அது மாதிரி கதைகளை கேட்டோமா, ஏதாவது ஒரு கஷ்ட நஷ்டம்னா பெருமாள்கிட்ட சொல்றது அப்படி வச்சிருந்தோம். ரெகுலரா கோவிலுக்கு 3 வேளையும் வந்த காலம் உண்டு. 3 வேளையும் பெருமாளை பார்த்துட்டு தான் அடுத்த காரியத்தை பண்ணணும், சுவாமியை பார்த்துட்டு தான் பண்ணணும். அப்புறம் அது சாயங்காலம்னு மாறினது. அப்புறம் இப்ப வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு நாளா மாறினது. இப்ப என்ன ஆச்சுன்னா ஜோசியனா தான் கோவிலுக்கே வரலாம். ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் நீ விளக்கு போடு, அப்பதான் அவன் கஷ்டம் போகும்னு அவன் சொன்னாதான் கோவிலுக்கு வரானே தவிர இல்லைன்னா கோவில் பக்கம் வர மாட்டேங்கிறான். இது என்ன மற்ற மதம் மாதிரி வாரத்துக்கு ஒரு நாளோ மாசத்துக்கு ஒரு நாளோ வந்துட்டு போறத பகவான் உங்ககிட்ட பணத்தை மற்ற மதத்துல எல்லாம் நீ வரலனாலும் பணத்தை கொடுத்தா சரியா போச்சு பங்கு பண்ணணும்னு. இது அதெல்லாம் கிடையாது. உன்னோட வருகைதான் முக்கியம். ஒரு வருகைதான் முக்கியம். அது வந்து கைங்கரியம்னு பேரு. இந்த நாரதருக்கு அது பழகினது. இப்படியே இவர்களோடைய 4 மாசம் சுத்தி சுத்தி வந்தாரா, குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகள் உலகமே தனி. ஒண்ணுல பழகிடுச்சுன்னா அப்படியே பிடிச்சு போயிடுவது. பிடிக்காதுன்னு குழந்தைகளுக்கு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஏதாவது 100ல ஒரு குழந்தைதான் ஜென்மாந்திர வாசனையினால சிலது குடிக்காம இருக்கும். பெரும்பாலான குழந்தைகள் நாம பழக்கிற பழக்கத்துக்குள்ள வந்துடும். நல்ல விஷயங்களை பழக்கணும், அதுதான் விஷயம். இந்த நாரதருக்கு இந்த இந்த மாதிரி தானே ஆசிரமம் சுவாமிஜி அப்படின்னா அந்த காலத்துல எல்லாம் எப்படி நமக்கு பொழுதுபோக்கு என்னன்னா இது மாதிரி தெய்வீகமான பொழுதுபோக்கு தான் நமக்கு. இதை தாண்டி வேற தெரியாது. டிவி அது மாதிரி எல்லாம் விஷயம் இல்லை. இன்னும் நிறைய இருக்கு பொழுது போறதுக்கு. குடிச்சு பொழுதுபோக்கலாம், கூத்தியாலோட பொழுதுபோக்கலாம், கும்மாலம் அடிச்சு பொழுதுபோக்கலாம். இந்த மாதிரி எந்த தப்புமே நம்ம பண்ண மாட்டோம். நம்ம வாழ்கிற இடத்துல குடிக்கிற கடையே இருக்காது. நாம வாழ்கிற இடத்துல தப்பான பெண்களே இருக்கக்கூடாது. இப்படி எல்லாம் ஒரு சட்ட திட்டங்களோட ஒரு உட்பட்டு நாம வாழ்ந்தோம். நம்ம கோவில் இருக்கும், கோவிலை சுத்தி தான் நம்ம வீடு எல்லாமே இருக்கும். கவனிச்சா எந்த ஊரை கவனிச்சாலும் நடுப்புல கோவில் இருக்கும், அதை சுத்தி தான். பொதுவா அக்ரஹாரம்னு சொல்லுவார்கள். கவனிச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பதம். அப்படின்னா என்ன சார், பிராமணர்கள்லாம் இருக்கிற இடமா? அப்படி அர்த்தம் இல்லை. அக்ரே அப்படின்னா முன்னாடி. அக்ரே ஹரிஷ்ச ஹரௌச்ச வர்த்ததே இதி அக்ரஹாரஹா. முன்னாடி பெருமாள் கோவிலும் சிவன் கோவிலும் இருக்கிற இடத்துக்கு அக்ரஹாரம். அக்ரஹாரம்னா முன்னாடி பெருமாள் கோவில் இருக்கணும், சிவன் கோவில் இருக்கணும். இப்ப நான் இன்னைக்குதான் நான் பத்ரிநாத் கேதார்நாத்ல இருந்து வரேன். முந்தா நாள்லாம் நான் அங்கதான் இருந்தேன். அப்ப நினைச்சிருந்தேன்,
ஒரு தெருவுக்கே இந்த பெயர்னா பாரத நாட்டுக்கு அக்ரஹாரம்னு பேர். இந்த பக்கம் கேதார்நாத், அந்த பக்கம் பத்ரிநாத். அக்ரே ஆரம்பிக்கிறதே பெருமாள் கோவில், சிவன் கோவில். கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இந்த அமைப்பு எந்த நாட்டுக்காவது உண்டா? பாரத அக்ரஹாரம்னு பேர் வைக்கலாம். அக்ரஹாரம்னா பிராமணர்கள் வசிக்கிற இடம் இல்ல. அக்ரேன்னா முன்னாடி, முன்னாடி பெருமாள் கோவில் இருக்கணும், சிவன் கோவில் இருக்கணும். இதான் விஷயம். இதை சுத்தி நம்மளுடைய வீடு அமைப்பு இருக்கு. கோவிலை சார்ந்து நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு. கோவில்ல இருந்து வருமானத்துக்கு இல்லை, நமக்கு ஒரு சந்தோஷம்னா கோவில் தான். காட்சிகள் பார்க்கணும்னா கோவில்ல போனா நாடகம் நடக்கும், கச்சேரி நடக்கும், சங்கீதம் இருக்கும், பிரசாதங்கள்லாம் நவராத்திரி, ராமநவமி, வைகுண்ட ஏகா இத்தியாதி புண்ணிய காலங்கள்லாம் பிரம்மோத்சவங்கள்லாம் வருது. தினம் என்ன பிரசாதம், எத்தனை விதமா ஆரோக்கியமான பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதம், நல்ல புஷ்பம், நல்ல மாலை, நல்ல சுகந்தம், உற்சவங்கள், ஒருத்தர் பார்த்துக்கிறது, சமூக நல்லிணக்கம், இதெல்லாம் சகஜமா இருந்தது. இது எப்ப கெட ஆரம்பிச்சதோ அப்பயே வாழ்க்கை முறை வீணா போயிடுது, இயந்திர கதியா போயிடுது. பழகினா நமக்கு எல்லாருக்குமே இந்த ஊரை விட்டுட்டு வெளியில போறேன் இல்லைங்க, ஒரு டிராவல் பண்றேன், பத்ரிநாத் போறது, டெல்லியிலேருந்து ஒரு தமிழ் பேசுறவரோட 10 நாள் சேர்ந்தாப்புல பத்ரிநாத் போயிட்டு வந்தா அவரோட நமக்கு ஒரு சிநேகம் ஏற்படுறதா இல்லையா? அவர் என்ன பிராமணனா, கத்திரியனா, வைசியனா, என்ன ஜாதி, என்ன குலம், இதெல்லாம் பார்த்தா நம்ம பழகிறோம். அவருக்கும் பெருமாள்கிட்ட பக்தி இருக்கு, நமக்கும் பெருமாள்கிட்ட பக்தி இருக்கு. அவரும் தமிழ் பேசுறார், நாமும் தமிழ் பேசுறோம். இந்த உண்மை தானே நமக்குள்ள பிடிச்ச விஷயம், வேற எதுவுமே தெரியாது. அப்படித்தானே இந்த தேசம் இருந்தது. அப்ப ஜாதிகள் இல்லையான்னா ஜாதிகள் உண்டு, ஜாதிகள் தீர்மானமா உண்டு, வேற்றுமை கிடையாது. இந்த வேற்றுமையை ஏற்படுத்தினவன் தான் பின்னாடி வந்தவன். ஜாதிங்கிறது எப்படி வந்ததுன்னா தொழிலால வந்தது. ஜாதிங்கிறது எல்லாருமே மனசுல வாங்கிக்கணும். அது ஜாதிங்கிறதே தொழிலால வந்ததுதான். தொழில் பேரை வச்சுதான் ஜாதியையே நாம இன்னைக்கு சொல்றோம். நாம பார்ப்பான் அப்படிங்கிறதே தொழிலை வச்சுதான். அரசன்கிறதோ, வணிகன்கிறதோ, வேளாளங்கிறதோ எல்லாம் தொழிலை வச்சுதான். அதற்குள்ள உட்பிரிவுகள் எல்லாமும் தொழிலை வச்சுதான். அப்படிங்கிறத தொழிலை வச்சுதான் ஜாதியே தவிர பிறப்புனால ஜாதி கிடையாது. பழகினா நமக்குள்ள அது பேடும் தானாவே. அதுவும் இந்த மாதிரி இடத்துலதான் போகும். இப்படி எல்லாரும் உட்காந்து நம்ம கதை கேட்கிறோம், ஜாதி பார்த்தா பார்க்கணும், அவ்வளோ வேண்டாம். பெருமாள் கோவில்ல பார்த்தா 12 ஆழ்வார்களை வச்சு பூஜை பண்றோம். சிவன் கோவில், காரணேஸ்வர் கோவில் பண்ணோம்னா 63 நாயன்மார்களை வச்சு பூஜை பண்றோம். இவர் இந்த ஜாதின்னு சொல்லியா நம்ம பார்க்கிறோம்? கவர்மெண்ட் கெஜெட்ல எத்தனை ஜாதி உண்டோ அத்தனை ஜாதி உண்டு. இந்த நாய்மார்கள், ஆழ்வார்கள் பார்த்தோம்னா அப்படி நாம பார்க்கவே இல்லையே. இவர் ஆழ்வார், இவர் குலசேகர ஆழ்வார், இவர் திருப்பான் ஆழ்வார், இவர் அப்படின்னு பாக்குறோமே தவிர இவர் என்ன, அவர் அரசன், இவர் ஹரிஜனன் அப்படின்னு நான் பாக்குறோம். இவர் நந்தனார், இவர் கண்ணப்பர் அப்படின்னு பாக்குறோமே தவிர இவர் வேடுவர், இவர் ஹரிஜனன் அப்படின்னு நான் பாக்குறோம். அது கிடையவே கிடையாது. இது எங்க ஒருமைப்படும்னா கோவில்ல தான் ஒருமைப்படும். இப்ப என்ன பண்ணி விட்டுட்டான்னா சண்டையே கோவில்ல தான் ஆரம்பங்கிற மாதிரி பண்ணி விட்டான். இந்த பாவிகள் சண்டையே கோவில்ல தான் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி. ஜனங்களுக்கு தெரியாத ஆளுக்கு நம்ம சொல்லலாம், உள்ள அதுதான் பேசின்னு. தெரிஞ்சே இவன் அயோக்கியம், இவன் திருட்டு பையன் தெரிஞ்சே 500 ரூபாய்க்கும் குவார்டருக்கும் பிரியாணிக்கும் ஓட்டு போட்டா அந்த ஜனங்களை போய் நம்ம என்ன சொல்றது? நாசமா போறது நாடு. அதுதான் விஷயம். வயத்தறிச்சுனே இருந்தான். நீ ஒரு நாள்ல உனக்கு திருவிழா கொண்டாடிட்டு போயிடுற, நீ வாங்கி குடிச்சிட்டு போயிடுற, நாடு நாசமா போடும். எப்படி இருக்க வேண்டிய உழைப்பாளிகள் உள்ள நாடு, எப்படி நல்லோர்கள் நல்லவர்கள் இருக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டுக்கு சமானமா ஒரு நாட்டையே சொல்ல முடியாது. அவ்வளோ உழைப்பாளிகள், அவ்வளோ நல்லவர்கள். எப்படி சார் சொல்றேன்னா, இத்தனை அயோக்கியத்தனம் பண்ணியும் இந்த நாடு இன்னும் முன்னேற்றத்தோட இருப்பாங்க. நீ திருடாத விஷயம் கிடையாது, சுரண்டாத விஷயம் கிடையாது, பண்ணாத தப்பு கிடையாது. ஒத்தனை சொல்லல, எல்லா வேலையுமே சொல்றேன். இத்தனையும் தாண்டி இன்னைக்கு நாம மேல இருக்கோம். இதுக்கு நல்லபடியா ராஜா அமைஞ்சிருந்தான்னா எப்படி இருந்தாரு?
நம்ம தேசம் எப்படி வரும்? இதை எல்லாருமே சிந்திக்கணும். குழந்தைகளுக்கும் எடுத்து சொல்லணும். அது கொள்கைகள்லாம் தூக்கி குப்பையில போடுவோம். வரவனை நாம தேர்ந்தெடுக்கிறதே அவன் முதல்ல நல்லவனா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், தேசப்பற்று உள்ளவனா இருக்கணும், நாஸ்திகவாதியா இருக்கக்கூடாது, தெய்வ நம்பிக்கை உள்ளவனா இருக்கணும், மதவெறியனா இருக்கக்கூடாது. தெய்வ நம்பிக்கைங்கிற பேர்ல மதவெறி பிடிச்சி அலையக்கூடாது. இது மாதிரி உள்ளவர்களை தேர்ந்தெடுக்கணும். குழந்தைகளுக்கு நாம பழக்கத்துல தானே இருக்கு. இந்த நாரதர் அந்த 3-4 மாசத்துக்குள்ளேயே இந்த இவர்களோட பழகி போயிட, 4 மாசம் முடிஞ்சு அவர்கள் கிளம்பின உடனே அவர்கள் பின்னாடி இவர்கள் என்ன பண்ணுவார்கள்? உட்காத்தி வச்சு தத்ரான்வகம் கிருஷ்ண கதா பிரகாயதா அனுகிரகேணா ஸ்ருணவம் மனோகரா உட்காத்தி வச்சு இது மாதிரி கதைகளை சொல்லுவார்கள். பகவானுடைய கதைகளை சொன்னா நாரதர் கேட்பார். குழந்தையா இருக்கிறது இவர்களும் பேசுவார்கள், அதுவும் கேட்கும். தாத்தா எனக்கு கதை சொல்லு, ராமர் கதை சொல்லு, நரசிம்மர் கதை சொல்லு, கிருஷ்ணர் கதை சொல்லுன்னு குழந்தைகள் கேட்கும். நாம அதை உட்காத்தி வச்சு சொல்லணும். இப்ப நாம குழந்தைகள்கிட்ட பேசுறதே கிடையாது. டிவியை போட்டு விட்டுறோம், செல்ல கொடுத்து விடுறோம் குழந்தைகள் கையில. 5 வயசானாலும் பேச்சே வரல குழந்தை. அது பேச மாட்டேங்கிறது. டாக்டர்கிட்ட கூட்டின்னு போனா பேச்சு வரல. என்ன டாக்டர் அவர் வீதத்துக்கு அவர் சம்பாதிச்சுட்டு போறார். சின்ன ஒரு விஷயம் சொல்றேன், ஏன் பேச்சு வரலைங்கிறதுக்கு. பேச்சுங்கிறது ஒன்வே இல்லை, 2 வே. நாம பேசினாதான் அது பேசும். இந்த டிவியை போட்டு விட்டேன்னா டிவி மட்டும்தான் பேசுறதே தவிர அது பேசல, அதனால பேச்சு வரல. டிவியை நிறுத்திவிட்டு நீங்க பேச ஆரம்பிச்சேன்னா குழந்தைகிட்ட வா வா என்ன பண்ற அப்படிங்கிறத அது பதில் சொல்றதுக்கு முயற்சி பண்ணும். அந்த குழந்தைகளை நம்ம பேச வர்றதே கிடையாது. அப்புறம் எங்க இருந்து பேச்சு வரும்? இன்னைக்கு பெரும்பாலும் 50% பேச்சு வராத குழந்தைகள் இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா இதுதான் காரணமே, டிவியை போட்டு உட்காந்து வைக்கிறதுனாலதான். நாம பேசணும். வயசானவர்கள் தாத்தா பாட்டி குழந்தைகிட்ட பேசிட்டே இருப்பா. அது ஏதோ கேட்டுட்டே இருக்கும். 5 வயசுக்குள்ள நோனு பேசிட்டே இருக்கும். இது என்ன அது என்னன்னு அதுக்கு பதில் சொல்லிட்டே இருப்பாவா. நமக்கு தொழிலை பாப்பா. இது ஒரு சைக்கிள் மாதிரி. கொஞ்சம் வயசானவா ஓய்வு எடுத்துப்பா, நடுப்புல உள்ளவா தொழிலுக்கு போவா, குழந்தைகளை அவா டேக் ஓவர் பண்ணிப்பா. இப்ப நீ எல்லாத்தையுமே வயசான முதல்ல கல்யாணம் ஆரத்தேவே மாமனார் மாமியார் இருக்கக்கூடாது. ஒரு கால் செத்து பேருந்தா ரொம்ப சௌக்கியம். அது மாதிரி வரணுதான் தேடுறான். உருப்படுறதுக்கு பகவான் தான் சாட்சி. வேற என்ன பண்ண முடியும்? மாமனார் மாமியார் இருக்கக்கூடாது, நாத்தனார் இருக்கக்கூடாது, மச்சனம் இருக்கக்கூடாது. நீ மட்டும் நீ சிங்கமா புலியா கரடியா? நல்ல மிருகங்கள் கூட்டமா தான் வாழும். அயோக்கியம் தான் ஒத்தனா இருப்பான். சாத்வீகமான மிருகங்கள் எடுத்து பாருங்க, மாடோ ஆடோ மானோ எல்லாம் கூட்டமா இருக்கும். அயோக்கியனை பாருங்க ஒத்தனா தான் இருப்பான். ஒரு அயோக்கியம் இருக்கிற இடத்துல ஒரு புலி இருக்கிற இடத்துல இன்னொரு புலியை கொண்டுடுவாங்க, இருக்க விடாது. நாம கூட்டமா வாழணும்னு நினைச்சா நல்லவன் அர்த்தம், நாம மட்டும் வாழணும்னு நினைச்சா சிங்கம் புலி கரடின்னு அர்த்தம். தாத்தா பாட்டி அவெல்லாம் இருக்கக்கூடாது. ஆனா அப்ப எப்படி குழந்தைகள் எப்படி வளரும்? குழந்தைகளை வளர்க்கிறதே ஒரு பெரிய நல்ல. ஏன் இதுல சொல்றேன்னா, நம்ம இந்த உலகத்துக்கு, நம்மளை வாழ வச்ச உலகத்துக்கு நாம திருப்பி பண்றதுல முதல் கடமை நன்மக்களை கொடுப்பது. நல்ல குழந்தைகளை கொடுக்கணும் திருப்பி. நீ ஒரு அயோக்கியனை கொடுத்துட்டு போயிட்டா அவன் நாட்டையே நாசம் பண்ணிட்டு விடுவான். எத்தனை அயோக்கிய பசங்க பரம்பரையா பெற்று வச்சிருக்கான் அயோக்கியனா நாசம் பண்றதுக்குன்னு. ஒரு அயோக்கியனை பெத்தான் திருதராஷ்டிரம், துரியோதனன். மகாபாரத யுத்தமே வந்தது, லட்சக்கணக்கான பேர் செத்து போனான். ஒரு நல்லவனை பெத்தான் தசரதன். புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் எல்லாம் நற்பாலுக்கு உய்த்தனன் நான்முகன் பெற்ற நாட்டுடே அப்படிங்கிறார் ஆழ்வார். அந்த நல்லவனான ராமன் என்ன பண்ணினார் அப்படின்னா, எல்லாரையும் வைகுண்டம் அழிச்சுன்னு போனார். யாருக்கெல்லாம் வைகுண்டம் வரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கோ அத்தனை பேரும் வாங்குங்கள் அப்படின்னார். ஒரு நல்லவன். புரியுற மாதிரி சொல்லணும்னா, நாம இருக்கோம் நல்லவனா இருந்தா நம்மளை சுத்தி இருக்கிறவாளும் நல்லவாளா இருந்தா நிம்மதியா இருக்கும் வாழ்க்கை. நம்மள 10 பேர் இருக்கிற தெருவுல ஒருத்தன் பிரச்சனை பண்ணினான்னு வச்சுக்கோங்களேன், அந்த தெருவுல உள்ளவாளுக்கே நிம்மதி இருக்காது. இப்ப பிளாட்ல 10 பிளாட்ல ஒரு பிளாட்டுக்காரன் பிரச்சனை பண்ணான்னா அவளுக்கே நிம்மதி பெறுறது. நாம எதிர்பார்க்கறது நிம்மதியா இருக்கணுங்கிறது தான். அப்ப நிம்மதியா இருக்கணும்னா நல்லவனா இருக்கணும்.
நாம் என்ன கொடுக்கிறோமோ அதுதான் பதில் நமக்கு வரும். நல் மக்களை கொடுக்கணும். இந்த குழந்தைக்கு நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்தார்கள் அந்த பெரியோர்கள். பகவானுடைய கதைகளை சொன்னார்கள். அது மட்டும் இல்ல, பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணின அந்த பிரசாதத்தை கொடுத்தார்கள். உச்சிஷ்டலே பானனுமோதி விஜயி சகிருத்ஸ்மபுஞ்சே ததபாஸ்த. கோவில் பிரசாதம் அப்படின்னா என்ன சார்னா, அது நான் அதையும் சொல்லிட்டு போறேன், ஏன்னா கதை கதை அவசியம் தெரியும். இந்த முதல்ல கோவில்ல சுவாமிக்கு நிவேதனம் பண்ணப்பட்ட பிரசாதம் தான் கோவில் பிரசாதம். கோவில்ல போர்டு போட்டு பிரசாதம்னு வச்சிருக்கிறது ஃப்ராடு. அதுக்குன்னு ஒரு கான்ட்ராக்ட், அதுக்குன்னு ஒரு லஞ்சம், அதுக்குன்னு ஒரு கமிஷன். அது சுவாமி பக்கமே வந்திருக்காது. அது வாங்கி திங்கிறதுக்கு முனியாண்டி விலாசில சாப்பிட்டு போலாம். அதை விட அது நல்லது மனம். ஒரிஜினலா சாப்பிடணும்னா பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணது தான் சாப்பிடணும். அதுக்குதான் பிரசாதம்னு. ஏன் சாப்பிடணும்னா சாப்பாட்டுனாலதான் நமக்கு மனசுல அழுக்கு வர்றது, சாப்பாட்டுனாலதான் மனசுல உள்ள அழுக்கு போகும். இறைவனுக்கு படைத்து விட்டு அந்த சாப்பாட்டை பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதத்தை நாம் சாப்பிட்டோம்னா சித்தத்துல உள்ள தோஷங்கள் நிவர்த்தி ஆகும், மனசுல உள்ள தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். அதனால நம்ம முன்னோர்கள்லாம் அப்படி வச்சிருந்தாங்க. அதுல இன்னொரு விஷயம் சொல்லிட்டு பாருங்க. சமீப காலமா ஒரு பிரச்சனை அடிப்படுறது இந்த தெருநாய்கள். அது என்னன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது, அந்த கான்செப்டே என்னன்னு தெரியாது. எத்தனையோ மிருகங்கள் இருக்கிறதே உபயோகம் இல்லாத இந்த நாயையே நாம வீட்டுல வளர்க்கணும். எப்படி அந்த பழக்கம் வந்தது? இது காட்டுவாசி தானே. இது நாய் காட்டு விலங்கா நாட்டு விலங்கா? பசு, குதிரை, கழுதை இதுலெல்லாம் நமக்கு உபயோகம் உண்டு. பால் கறக்கிறோம், மாடு பொதி சுமக்கிறது, கழுதை பொதி சுமக்கிறது, அதுக்காக அதெல்லாம் பழக்கணும். நாய்க்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா சாஸ்திரத்துல ஒரு விஷயம், சாஸ்திரம் சொல்றேன், வைஸ்வதேவம்னு ஒண்ணு பண்ணணும். பூத பலின்னு பேரு. கார்த்தால இந்த சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு ஒரு குடி சாதம் எடுத்து காக்காய்க்கு போடணும், பறவைகளுக்கு போடணும் கால வேலையில். ராத்திரி காலத்துல வைஸ்வதேவம் பண்ணிட்டு அந்த சாதத்தை எடுத்து நாய்க்கு போடணும்னு இருக்கு சாஸ்திரம். கிரகபாலன்னு பேரு. அது வீட்டுக்குள்ள வரக்கூடாது, வாசல்ல தான் இருக்கும். அதுக்கு ஸ்மெல் பண்ற பவர் ஜாஸ்தி. இன்னும் சொல்ல போனா கால பைரவர்னு சொல்றோமோ, அந்த பைரவரோட வாகனம் காலம்ங்கிறது யமன். யமனோட வாகனம் எருமக்கடான்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த பைரவர் எப்படின்னா, யமன் வருது 3 பேருக்கு தெரியும். அதுல ஒண்ணு நாய், யமதூதர்கள் வருது. பசுமாட்டுக்கு தெரியும், நாய்க்கு தெரியும். இந்த நாயை வச்சுக்கிறது அந்த வைசுதேவத்துக்காக தான். அந்த சாப்பாடு ஒரு வேளை தான் போடணும், வெறும் சாதம் தான் போடணும். அதுல உப்பு கலந்து ஊறுகாய் போட்டு இதெல்லாம் பண்ணவே கூடாது. அதனாலதான் பைத்தியம் முடிச்ச அலையிறது நாயெல்லாம். இவன் திங்கிறதெல்லாம் அதுல போடுறான், அதுக்கு ஒத்துக்காததெல்லாம் போடுறான். வெறும் சாதம் தான் போடணும். அந்த சாப்பாடை சாப்பிடும் போது அப்படியே நம்மளோட டியூனிங் ஆயிடும். அது பகவானுடைய பிரசாதமா இருந்ததுன்னா அதை சாப்பிடும் போது நமக்கு பகவானோட டியூனிங் ஆயிடும். கவனிச்சு கேட்கணும். இந்த வட இந்தியாக்காரெல்லாம் வராமதில்ல, குரூப்பா தான் இருப்பான். அவன் சாப்பிட்டு யாராவது பார்த்துருக்கல நீங்கள்லாம்? அவன் சாப்பிட்றத எப்படி சாப்பிடுவான்னா, அவளுக்குலாம் பெருசா இதெல்லாம் கிடையாது. வாரத்துக்கு ஒரு தடவை போய் 100 கிலோ கோதுமை மாவு வாங்கிட்டு வந்துருவான், 100 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்துருவான், 100 கிலோ உருளைக்கிழங்கு, 100 கிலோ வெங்காயம், தக்காளி, இதுதான் அவனோட சாப்பாடு. உப்பு தான். எல்லாத்தையும் வெடிச்சு ஒரு பெரிய தாம்பாளத்துல போட்டு ஒரு டால் மாதிரி பண்ணி சுத்தி 10 பேர் உட்கார்ந்துட்டு ஒரே இடத்துல இருந்து சாப்பிடுவான். ஒரு எச்சல் ஒருத்தருக்கு போறா மாதிரி. ஏன்னா அப்பதான் அவளுக்குள்ள ஒருத்தரோட ஒருத்தர் இது ஏற்படும், மிக்சிங் ஏற்படும். மிக்சிங் ஏற்படணும்னா சாப்பிட்டா ஏற்படும். அது யாரோட ஏற்படணும்னு இருக்கணும்? நீ சொல்றவரோட எல்லாம் எனக்கு அதுக்கு ஏற்படணும்.
கணவனுக்கும் மனைவிக்கும் ஒற்றுமை வரணுங்கிறதுக்காக தான் கணவன் மனைவி சேர்ந்து சாப்பிடணும், கணவனோட எச்சல மனைவி சாப்பிடணும், மனைவியோட எச்சல கணவன் சாப்பிடலாம்னு சொல்றதெல்லாம் அதுக்குதான். குழந்தைகளோட சாப்பிடுவாள். அந்த காலத்துல எல்லாம் கவனிச்சா தாத்தா பாட்டி சாப்பிட்றதே பக்கத்துல குழந்தைகளை உட்காந்து வச்சு ஊட்டி விடுவான், தன் எச்சலையே கொடுப்பான். அது என்ன ஆகும்னா அப்படியே படிஞ்சு போயிடும். அந்த அந்த வாசம் பாசம் வாஞ்செல்லாம் தானாவே வந்துடும். அது மாதிரி பகவானோட எச்சல் மாதிரி உள்ள அந்த பிரசாதத்தை சாப்பிட்டோம்னா பகவானோட நமக்கு சம்பந்தம் ஏற்படும். சிஷ்டலேபா நனுமோதி தோத்வி ஜெய்ஹி, இந்த அளவுதான் இதை சொல்ல முடியும். கண்டவன் எச்சல்லாம் சாப்பிடக்கூடாது, கண்டவனோட இல்லாம உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. உங்களை விட உயர்ந்தவனா இருந்தா பிறப்புல இல்ல குணத்துல அவனோட சாப்பிடலாம், அயோக்கியனா இருந்தா அவனோட சாப்பிடக்கூடாது. சின்ன உதாரணம் சொல்றேன். நம்ம இதிகாசம் எப்படி சொல்றதுன்னு சொல்றேன். மகாபாரதத்துல கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரப்பட்டினம் வர, துரியோதனனும் வீட்டுக்கு சாப்பாட கூட்டார், பீஷ்மரும் கூப்பிட்டார், துரோணரும் கூப்பிட்டார். விதுரருங்கிறவர் கூப்பிடவே இல்லை. விதுரர் வீட்டுக்கு போய் தான் பகவான் சாப்பிட்டார். பீஷ்மர் க்ஷத்ரியர், துரோணர் பிராமணன், துரியோதனன் க்ஷத்ரியன் பிளஸ் சம்பந்தியம். துரியோதனனுக்கு லக்ஷ்மணான்னு ஒரு பெண்ணு, கிருஷ்ணனுக்கு சாம்பன்னு ஒரு பையன். அந்த சாம்பனுக்கு இந்த லக்ஷ்மணாவை கல்யாணம் பண்ணியிருக்கான் பகவான், சம்பந்தி பொண்ணு எடுத்திருக்கான். அப்படி உள்ளவன் வீட்டிலேயே சாப்பிடல, விதுரன் வீட்டுல போய் பகவான் சாப்பிட்றான். மறுநாளைக்கு துரியோதனனோட சபையில தூது பேச வந்த இடத்துல துரியோதனன் தூது பேசுறத விட்டுட்டு முதல் கேள்வியே எங்க 3 பேரையும் விட்டுட்டு நீ எப்படி விதுரன் வீட்டுல போய் சாப்பிடலாம்னு கேட்டான். பீஷ்ம துரோணா வதிக்கிரமிய மாஞ்சாபி மதுசூதனா கதம் ரிஷல போஜனம்னு கேட்டான். என்னை விட்ட, பீஷ்மரை விட்ட, துரோணரையும் விட்டுட்ட, அவன் ஒரு அப்ராமணன், அவன் வீட்டுல போய் நீ எப்படி சாப்பிட்டேன்னு கேட்டான். அதுக்கு பகவான் சொன்ன பதில் தான் நம்ம இந்து மதத்துல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இன்னொரு வார்த்தை, ஜாதியை பத்தி பேசாத துரியோதனா. ஒருத்தர் ஒரு வீட்டுல சாப்பிடணும்னா அதுக்கு 2 காரணம் இருக்கணும். சம்பிரீதி போஜ்யான் என்னானி ஆபத் போஜ்யானி வா புனா. பிரியத்தினால சாப்பிடணும், ஆபத்தினால சாப்பிடணும். இந்த 2 காரணம் தான் இருக்கு. பிரியத்தினால என்ன, ஒருத்தர் ரொம்ப சாமி நம்ம வீட்டுக்கு வரணும், உங்க திருவடி படணும், ஒரு ஒரு டம்ளர் பாலாவது சாப்பிடணும் அப்படின்னு கெஞ்சுவாரு மகான்களை. உங்க கால் படணும் அப்படின்னு ஆச்சாரியனை கெஞ்சுவாரு, உங்க திருவடி படணும், ஒரு பழமாவது சாப்பிடணும், ஒரு பாலாவது சாப்பிடணும். அவருக்கு தகுந்த மாதிரி. அது மாதிரி பிரியமா ஒருத்தர் கூப்பிட்டா அங்க போய் சாப்பிடலாம். இல்லையா, ஆபத் போஜ்யானி வா புனா. நம்ம ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், திடீர்னு அந்த ஊர்ல ஒரு கலவரம் வந்துருக்கு, கடையெல்லாம் அடைச்சுப்பான், சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. இப்படி தெருவில் நாம போறதே பக்கத்து வீட்டுல மணி அடிக்கிற சத்தம் கேட்டு யாரோ பூஜை பண்றான்னு தெரிஞ்சுது. உள்ள போய் பார்த்தா ஒரு மாமா பூஜை பண்ணிட்டு இருக்கா. அவரை பார்த்து, மாமா நான் இது மாதிரி ஊர்ல இருந்து வந்தேன், இன்னைக்கு எல்லாம் இது ஹோட்டலுக்குலாம் எதுவுமே கிடையாது, நான் சாப்பிடலாமான்னு கேட்டு சாப்பிடலாம். இப்ப இன்னைக்கு தானே ஹோட்டல்லாம் வந்திருக்கு, ஒரு காலத்துல எல்லாம் இப்படிதான். ஆபத்தா இருந்தா சாப்பிடலாம், அன்பா இருந்தா சாப்பிடலாம். இந்த 2 காரணம் இருந்தா ஒருத்தர் வீட்டுல போய் சாப்பிடலாம். துரியோதனா உனக்கு அன்பும் கிடையாது, எனக்கு ஆபத்தும் கிடையாது. நச்ச சம்பிரியசே ராஜன்னு நச்ச இவ ஆபத்கதா பயம். உனக்கு நீ அன்பா ஒண்ணு கூப்பிடல, என்ன கவுக்கிறதுக்கு கூப்பிடுற. பார்ட்டி வச்சு கவுக்கிறதுன்னு சொல்லுவானு. பார்ட்டினால கவுந்து போவான், பார்ட்டி வச்சு கவுப்பான். அந்த ரீதியில என்ன கூப்பிடையே தவிர நீ யோக்கியனா இருந்தா நான் சொன்னதை கேட்கணும், நீ அப்படி கேட்க போறது இல்லை. விதுரன் தவிச்சு போனான். முன்னமே துயின்றருளிய முதுபயோததியோ பண்ணகாதிவப்பாயலோ பச்சை ஆலிலையோ சொன்ன நாள் வகை சுருதியோ கருதி நீ எய்ததற்கு என்ன மாத்தவம் செய்தது
இச்சிறு குடில் என்றால் உன்னமே துயின்றருடைய. என்ன நினைச்சுன்னு இந்த வீட்டுக்கு வந்த கிருஷ்ணா, ஒரு சாதாரண குடிசை, வெயில் மழை தெரியாம இருக்கிறதுக்காக நான் போட்டு வச்சிருந்தேன், இதை வைகுண்டமா பண்ணிட்டியே அப்படி சொல்றாரு விதுரன். நீ வந்து வைகுண்டமா உன் கால் பட்டு வைகுண்டமா போயிடுது அப்படின்னு. அந்த பக்தி தான் நம்ம மனசுல வாங்கிக்கணும். பின்னாடி வந்ததெல்லாம் வேணும்னே குறிப்பிட்டு சொல்றேன் நான். இதுல இஸ்லாமியர் கூட நல்ல ஒரு விதத்துல, ஏன்னா அவன் நமக்குள்ள பேதப்படுத்தல, நமக்கு உள்ளுக்குள்ள சண்டையை மூட்டலாகும். நம்மளை வெட்டினா சாச்சான், கோவில கொள்ளையடிச்சான், மத மாத்தம் பண்ணணும்னா அதெல்லாம் விஷயம் வேற. நமக்குள்ள பூந்து பிரச்சனை பண்ணல. அப்புறம் வந்தாங்க ஆங்கிலேயர்கள், அயோக்கிய பசங்க, திருட்டு பசங்க, நமக்குள்ளேயே சண்டை எப்படி மூட்டுறதுன்னு ஆரம்பிச்சு இன்னி பரியந்தம் அந்த பிச்சை காசத்துங்கிற அத்தனை பேரும் அதைத்தானே பேசலாம். ஆதியருங்கிறான், திராவிடர், ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அப்படிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. இது எத்தனை ஆயிரம் வருஷம் எல்லாரும் இருக்கிற தேசம். ஏடா நீ தமிழன்னா நான் யார? 33 தலைமுறையா இந்த தேசத்துல நான் இருக்கேன், என்கிட்ட லிஸ்ட் இருக்கு. நான் யாரு? நீ வந்தது, நீ இப்பதான் வந்திருக்க, ஆங்கிலேயர் வரத்தே வந்ததுதான் உன் மதம். உனக்கு முன்னாடில இருந்து நான் இருக்கேன். நீ தமிழனா நான் தமிழன் இல்லையா? பாப்பா தமிழன் இல்லையா? நீ யாரா சொல்றது? கொஞ்சமாவது யோஜனை வேண்டாமா? நம்ம இத்தனை பாடல்களை எழுதினதுல எத்தனை பேர்டா பாப்பா? எத்தனை பேர் இந்த தேசத்துக்கு விடுதலைக்கு போராடினவர்கள். சுப்பிரமணிய சிவாவாகட்டும், கலெக்டர் துரைய கொண்டானே வாஞ்சிநாதன் ஆகட்டும், சுப்பிரமணிய பாரதி ஆகட்டும், ஊவே சுவாமிநாத ஐயராகட்டும், எத்தனை பேரடா சொல்லணும்? என்ன எத்தனை நாளைக்கு இது மாதிரிலாம் ஏமாத்தின்னு இருப்பீங்க? ஒரு யோக்கியத்தனம் வேண்டாம். யாரோ ஒருத்தன் 2 பேர் தப்பு பண்ணா எல்லாரும் அயோக்கியன்னு அர்த்தமா இருக்கா? எவன்ல எதுல யாரும் தப்பு பண்ணல உலகத்துல. சுதந்திரம்னு சொல்லி அந்த காங்கிரஸ் கட்சிய நாம கொண்டாடினோம். இன்னைக்கு அயோக்கிய பசங்க அத்தனை பேர் இருக்கிறதே காங்கிரஸ் கட்சியில தான். எந்த காங்கிரஸ் கட்சியை ஒசத்தின்னு நாம கொண்டு வந்தோமோ இன்னைக்கு அத்தனை பேர் இருக்கிறதே அந்த கட்சியில தான். அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸ் கட்சியே அயோக்கிய கட்சின்னு சொல்ல முடியுமா? எல்லா இடத்துலயும் அயோக்கியம் உண்டு. நாம நம்ம முதல்ல யாருன்னு நாம தெரிஞ்சுக்கணும். நம்மளை நாம் தெரிஞ்சுக்காம போயிட்டோம்னா நம்ம வம்சமே நாசமா போயிடும், நம்ம இனமே நாசமா போயிடும், நம் தேசமே நாசமா போயிடும். இன்னொரு 20 வருஷம் போச்சுன்னா நீங்க நினைச்சது உங்க நாட்டுல உங்களால பண்ண முடியாது. இது விளையாட்டா சொல்லலைன்னா, இது மாதிரி கோவில வச்சு கூட நீங்க பூஜை பண்ண முடியாது. ராஜ்யம் மாறி போயிடுத்து வேற ஒருத்தன் கைக்கு போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, அவன் சொல்றதுதான் நீங்க கேட்டாகணும். இப்பயே அப்படித்தானே இருக்கு. கோவிலை மூடணும் பண்ணாதுங்கிற மாதிரி. என் வாழ்க்கைக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அரசாங்கமா, என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு அரசாங்கமா? இதெல்லாம் எல்லாருமே யோசனை பண்ண வேண்டிய விஷயம். அதனால சாப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம். கண்ட இடத்துல சாப்பிடக்கூடாது, கண்டபடி சாப்பிடக்கூடாது. கோவில் பிரசாதத்தை விசேஷ நாட்கள்ல நிறைய போட சொல்லணும். எல்லாரும் அதுக்கு பணம் கட்டி அதை நல்லா பண்ணி பெருமாளுக்கு எவ்வளவு நைவேத்தியம் பண்றோமோ அவ்வளவு சாந்தியம். திருப்பதிக்கு எவ்வளவு பிரசித்தி, அவ்வளவு நைவேத்தியம். நிறைய பிரசாதங்கள் பண்ண சொல்லணும். அந்த பிரசாதங்களை சாப்பிட்டா சித்த சுத்தி ஏற்படும். அது மாதிரி நாரதருக்கு ஏற்பட்டது உச்சிஷ்ட போத்தியான். இந்த 2 நாளையும் அவர் பகவத் பக்தி வந்தது. இந்த சுவாமிஜி எல்லாம் கிளம்பின உடனே, சன்னியாசிகள் எல்லாம் கிளம்பின உடனே அவர் பின்னாடியே போறேன்னு 5 வயசு குழந்தை அழுது. இப்ப யாராவது நம்ம வீட்டுக்கு ஒரு 10 நாள் தங்கினா அவ பின்னாடியே போறேன்னு குழந்தை சொல்லுவோம். அது மாதிரி அப்ப அந்த அம்மா சொன்னா, எனக்கு இருக்கிறது ஒரு குழந்தை, நீ என்ன விட்டுட்டு போயிட்டேன்னா அப்புறம் எனக்கு யார் இருக்கா? அவர்களும் சொன்னார்கள், நீ அம்மாவோட தான் இருக்கணும், எங்களோட நீ வரக்கூடாது. இதுக்கு பக்தி வந்துருத்து. இருந்தாலும் அவர்கள் உபதேசம் பண்றாரு. அதுக்கு தகுந்த அதிகாரி ஆயிட்டான் கோஸ்வாமி மாதிரி. என்னை விட்டு பிரிவுன்னு நீ நினைக்காத, உனக்குள்ள இருக்கிற பகவான் வாசுதேவன் எனக்குள்ளேயும் இருக்கான். அவன் இங்கேயும் இருக்கான், அங்கேயும் இருக்கான், அங்கேயும் இருக்கான். பகவான் இல்லாத இடமே கிடையாது. வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. அப்படி எல்லா இடத்திலையும் நீக்கமர நடந்திருக்கிற பகவானால உனக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு விடவே விடாது. நாம பிரிஞ்சோங்கிறதே கிடையாது. இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு.
இது பெரிய ஞான விஷயம். அந்த ஞானமும் அவருக்கு ஏற்பட்டது.